ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான நாளாக இருக்கணும். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கேன்ற ஃபுல் டே ரொட்டீனை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக்லேயே ரேஷன் ரைஸில் ரொம்ப சாஃப்டான இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீனை வாங்கியிருக்கேன். ஏன்னா புரட்டாசி விரதத்தினால மீன் சாப்பிடாமல் இருந்தோம். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால குழம்புக்கும் ஃப்ரைக்கும் சேர்த்தே வாங்கிட்டேன். ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் மதியத்துக்கு. அதனால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டிங் போர்டு வச்சு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அருவாமனையில் க்ளீன் பண்ணுறதை விட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் போர்டில் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இந்த பாறை மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மீன், சின்ன சின்ன பாறை மீன், அப்புறம் இந்த கலந்த மீன்லாம் குழம்புக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னையே அறியாமல் லைட்டாக கையில் கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ கையை சின்னதாக ஏதாவது கீறல் காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா கூட அதை பார்த்து பார்த்து அழுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆழமான காயம் பட்டதுக்கப்புறம் கூட அந்த பிளட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நமக்கு இப்போ கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. அதே மாதிரி நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப ஆழமாக காயம் பட்டுருச்சு. எனக்கு பிளட் லாஸ் ரொம்ப ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா கையை அழுத்தி பிடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிளட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்ணும். அதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக, அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் மிஷினில் துணி போட்டிருந்தேன். அது கம்ப்ளீட் ஆகி இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரைக்கு சென்டரில் 2 கட் போட்டுட்டிங்கன்னா நமக்கு நல்லா மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ மிஷினில் இருக்க துணியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துகிட்டு காய வச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. மழை வரும் வராதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. அதனால் இன்றைக்கே வெயில் இருக்கும்போதே காய வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா துணியும் துவைச்சி போட்டு காய வச்சுட்டேன். கிளைமேட் நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. திடீர்னு எப்படி தான் மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியல. நேற்றுலாம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் எல்லா துணியும் இன்றைக்கி துவைச்சி போட்டுட்டேன், துவைச்சி காய வச்சுட்டேன். நான் லாஸ்ட் விலாகில் ஒரு RO வாட்டர் ஃபில்டர் வீட்டில் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வாட்டர் ப்யூரிஃபையர் பார்த்திங்கன்னா செட் பண்ண ஒரு 1 வீக் வரைக்குமே டேஸ்ட் தண்ணியோட டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக நல்லா நார்மலாக ஆகிடுச்சு. இது நல்லாவே ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு கலந்துக்குவேன். அதுக்கப்புறமா மீனில் போட்டு பெரட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மீன் மசாலாவுக்கு எப்போவுமே நான் மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்ப்பேன். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரும் சேர்த்துக்குவேன், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவேன். தேவையானதை மட்டும் ஃப்ரை பண்ணிக்குவேன். மீதியை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மேக்ஸிமம் 1லேருந்து 2 நாள் வரைக்கும் வச்சுருப்பேன், அவ்வளோதான். மீன் நல்லா மசாலாவில் ஊறட்டும், கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டேன். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்போவுமே சட்டி தான் யூஸ் பண்ணிக்குவேன். சட்டியை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருவேன். அப்போ தான் நம்ம குழம்பு கூட்டும்போது நல்லா நமக்கு ஊறி இருக்கும். ஆனியன், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்னு
இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூண்டு மட்டும் எப்போவுமே நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே உரித்து வச்சுருவேன். நாளைக்கு மீன் குழம்பு பண்ண போகிறோன்னா அதுக்கு முந்தின நாளே உரித்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு அந்த டைமில் உரிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இப்போது நான் வந்து மீன் குழம்பு பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன். வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வீட்டில் மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முந்தின நாள் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மில்லிலேருந்து. அது அப்படியே இருக்குது. இன்னுமே பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போது அதை எடுத்து எல்லாத்தையும் பாக்ஸில் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் தான் எப்பயுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ரொம்ப வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்குமே கெடாமல் இருக்கும். இப்போது இதை தான் வந்து நான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன். எப்போவுமே மிளகாத்தூள் அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தான் வைப்பாங்க எங்கள் வீட்டில். அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணுவேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி குழம்ப கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்குவேன். ஒரு சிலர் வந்து அப்படியே தாளிச்சும் சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்கும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது க்ராசரிஸ்லாம் இருந்தது, அதையும் வந்து பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக மீனை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக மேக்னேட் பண்ண ஃபிஷ்ஷை தவாவில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்குள்ளே இட்லிக்கு அரிசி அளந்து ஊற வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா ரேஷன் ரைஸ் தான். ஒரு 4 கிளாஸு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸு பச்சரிசி. இதுவுமே ரேஷன் ரைஸ் தான். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இதே மெத்தடில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியில் நெல் கல் அந்த மாதிரி தூசிகள் இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் உளுந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாசனை எல்லாமே போகும். இப்போது அரிசி களைஞ்ச தண்ணி வந்து மேக்ஸிமம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். செடிகளுக்கு வந்து ஊற்றிடுவேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மதியானம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றிட்டேன். செடிகளுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். சூப்பராக வளரும். ஏதாவது பூச்சிலாம் இருந்ததுன்னா கூட மேலே தெளித்து விடலாம். ரொம்ப க்ளீனாக சூப்பராக வளர்ந்து வரும். நம்ம ஊற வச்ச அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஈவினிங் ஆகிடுச்சி. அந்த டைமில் நல்லா கிரைண்டர்லாம் கழுவிட்டு அரிசியை போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் நான் அரைப்பேன். அரிசி வேணாலும் அரைக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மாற்றி மாற்றி அரைப்பேன். ஃபஸ்ட்டு அரிசி கூட போடுவேன், அடுத்தது உளுந்து கூட போடுவேன், அப்படி கூட போட்டிருக்கேன். பட் எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதில்லை. கிரைண்டரில் உளுந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து விளக்கேற்றுறதுக்காக போயிட்டேன். சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கிரைண்டரில் மாவு எந்த அளவுக்கு ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டேன். தேவைப்பட்டால் தண்ணி வந்து தெளித்து ஓட விட்டுருணும். ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து உளுந்து மாவுக்கு சேர்க்கக்கூடாது. உளுந்து எல்லாமே நல்லா திக்காகி வரும். அது வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்து தண்ணியில் உளுந்து மாவு மிதந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து ஃபைனலாக அரைச்சி முடிச்சுட்டு அரிசி மாவும் போட்டுட்டேன். காலையில் விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு ஒரு டைமு இன்னொரு செட்டு வந்து விளக்கி வச்சுருவேன். அதுக்காக இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டு மறுபடியும் பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டா நமக்கு சிங்க் வந்து ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மாவுலாம் வலிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டர் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து மாவும் நல்லா மஞ்சள் வந்துருச்சு. எல்லாத்தையும் வழித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல்லை திருப்பி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கிரைண்டரையும் சைட் பை சைட் கழுவி எடுத்துருவேன். ஏன்னா உடனே நம்ம கிரைண்டரை கழுவிட்டோன்னா ரொம்ப நேரம் அதில் ஸ்மெல் வராமையும் இருக்கும். கிரைண்டர் காஞ்சிருச்சுன்னா நமக்கு மாவு வந்து ஒட்டி பிடிச்சிரும். அப்புறம் வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிரைண்டர் இந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். மாவு வந்து அங்கங்கே சிந்திருக்கும், அரிசி அந்த மாதிரிலாம் சிந்திருக்கும். அதனால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். கவுண்டர் டாப்பையும் நல்லா தொடச்சி எடுத்துருவேன்.
ஃபைனலாக அரைச்ச மாவு எல்லாத்தையும் கரைச்சி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அவ்வளவுதான், இன்றைய நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸு கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இந்த டைமில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு டைம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.